நான் மகாத்மா காந்தி இல்ல. ஆனா என்னுடைய வாழ்க்கையிலயும் பல சத்திய சோதனைகள் ஏற்பட்டிருக்குன்னு சொல்றாரு இந்த பாரிவேந்தர். தன்னை ஒரு சாமானியன்னு சொல்லிக் கொள்ளக்கூடிய பாரிவேந்தர், தண்டபராயபுரம்ங்கிற ஒரு சின்ன கிராமத்துல 1941ல ராமசாமி உடையார் மற்றும் வள்ளியம்மாளுக்கு 2வது மகனா பிறந்திருக்காரு. இந்த கிராமம்ங்கிறது ராசிபுரம், ஆத்தூருக்கு இடையில இருக்கக்கூடிய பிரதான சாலையை ஒட்டி அமைஞ்சிருக்கு. பாரிவேந்தர் பிறக்கும்போது இந்த கிராமத்துல 200 குடும்பங்கள் தான் இருந்திருக்கு. ஆனா இன்னைக்கு இந்த கிராமத்துல 5000 பேர் வசிக்கக்கூடிய அளவுக்கு வளர்ந்திருக்கு. பாரிவேந்தர் பச்சைமுத்துவுக்கு இவங்களுடைய பெற்றோர் வச்ச பேர் பச்சைமுத்து. இவருடைய அப்பா ஒரு விவசாயி. அதிகம் படிக்காத அவரு அங்க கிராமத்துல விளைவிக்கப்படக்கூடிய கடலைகளை கொள்முதல் செஞ்சுட்டு சேலத்துக்கு எடுத்துட்டு போய் வியாபாரம் செஞ்சுட்டு வரக்கூடியவர். அப்படி ஒரு நாள் வியாபாரத்துக்காக சேலம் போகக்கூடிய வழியில விபத்துல சிக்கி இவர் உயிரிழந்துடுறாரு. அப்போ பாரிவேந்தருக்கு வயசு 3 தான். தன்னுடைய கணவனை இழந்த வள்ளியம்மாள் தன்னுடைய 3 குழந்தைகளை கரை சேர்க்கறதுக்காக கூலி வேலைக்கு போறாங்க. விவசாய கூலியா போறாங்க. அங்க வறுமையில இருந்தாலுமே அங்க இருக்கக்கூடிய அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய கூலியை வச்சு அவங்களுடைய 3 பிள்ளைகளையும் வளர்க்குறாங்க. அவங்க கிட்ட சின்ன நிலம் கூட இல்லை, சொந்த வீடு இல்லை. அப்படி இருந்தாலும் வறுமையை விரட்டணுங்கிற ஒரு நோக்கம் மட்டும் வச்சுக்கிட்டு வைராக்கியத்தோட அவங்க அந்த வேலைக்கு போறாங்க. அதே ஊர்ல இருந்த ஒரு அரசு பள்ளியில பாரிவேந்தரும் அவருடைய அண்ணனும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா வறுமையின் காரணமா 5ஆம் வகுப்புலயே பாரிவேந்தரனுடைய அண்ணா படிப்பெல்லாம் மூட்டை கட்டிட்டு வயல் வேலைக்கு போயிடுறாரு. அதுக்கு பிறகு 6ஆம் வகுப்பு படிக்கிறதுக்காக பாரிவேந்தர் ஆத்தூருக்கு போறாரு. அங்க நடக்கக்கூடிய நுழைவுத் தேர்வை அவரால் எழுத முடியாம போயிருது. அதுக்கப்புறம் திரும்ப அடுத்த வாரமே நடந்த நுழைவுத் தேர்வுல இவர் எழுதி வெற்றியும் பெற்றிருக்காரு. 6ஆம் வகுப்பு சேரவும் செஞ்சிடறாரு. அரசு பள்ளியா இருந்தாலும் கூட அப்போ மாசத்துக்கு 4.25 ரூபாய் கட்ட வேண்டிய அவசியமும் இருந்தது. பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரை சேர்ந்ததா இருந்தா அவங்களுக்கு கட்டணம்ங்கிறது பாதியா குறையும். வயிற்று பசிக்கே வீட்டுல திண்டாட்டம், இதுல அறிவு பசிக்கு எங்க போறது? பாரிவேந்தனுடைய கல்வி கட்டணத்தை அவருடைய சின்னம்மா கொடுத்து உதவி செஞ்சாங்க. அப்படி படிச்ச அவரு 10ஆம் வகுப்புல 60% மதிப்பெண் எடுத்து தேர்ச்சி பெற்றிருந்தாரு. பிறகு 1957ல திருச்சியில இருக்கக்கூடிய ஜலால் முகமது கல்லூரியில PUCல 1ஆம் ஆண்டு சேர்றாரு. இதை படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவருக்கு பொறியியல் கல்லூரியில சேர்ந்து படிக்கணும்னு ஆசை. ஆனா அந்த காலத்துல மொத்தமே 8 பொறியியல் கல்லூரி தான். ஒரு பொறியியல் கல்லூரியில இருந்து இவருக்கு அழைப்பு வருது. அந்த அழைப்புல நுழைவுத் தேர்வும் எழுத வேண்டிய அவசியமும் இருந்தது. ஆனா இந்த கிராமப்புற மாணவனால அந்த நுழைவுத் தேர்வை சரியா எழுத முடியல. ஈபில இடம் கிடைச்சா பில் கலெக்டர் வேலைக்கு போகலாம்னு அவருடைய சித்தப்பா யோசனை சொன்னாரு. ஆனா அதுக்கு பாரிவேந்தனுடைய மனசு இடம் கொடுக்கவே இல்லை. கடைசியில PUC முடிச்சுட்டு BSc மேக்ஸ் படிச்சு முடிச்சாரு. இதுக்கிடையில படிப்புக்கு எந்த அளவுக்கு கவனம் செலுத்தினாரோ அதே அளவுக்கு விளையாட்டுலையும் கவனம் செலுத்தினாரு. பல தமிழ்நாட்டு அளவுல நடந்திருந்த பல போட்டிகள்ல கலந்துக்கிட்டு நிறைய பதக்கங்களையும் வென்றிருந்தாரு. பாரிவேந்தர் தினமும் காலையில 3 முட்டை குடிச்சிட்டு ஓட்டப்பந்தயத்துக்கான பயிற்சியில ஒரு மைதானத்துல ஈடுபடுவாராம். அந்த மைதானத்துக்கு பக்கத்துல இருந்ததுதான் காஜா மியான் ஹாஸ்டல் ரேஸ் கோர்ஸ். ஆனா அந்த ரேஸ் கோர்ஸ் தான் வருங்காலத்துல தன்னுடைய வாழ்க்கையவே மாத்தி அமைக்க போகுதுங்கிறது அப்போ அவருக்கு தெரியல. படிச்சு முடிச்சு 30 ஆண்டுகள் கழிச்சு, அதாவது 1995ல ரேஸ் கோர்ஸினுடைய விருந்தினர் மாளிகை குத்தகைக்கு விடப்பட போகுது அப்படின்னு அரசு விளம்பரம் செஞ்சிருந்தாங்க. அதை பார்த்தாரு பாரிவேந்தர். அங்க அந்த விருந்தினர் மாளிகையை செட் பண்ணிட்டு தஞ்சாவூர்ல நடக்க இருந்த 8வது உலக தமிழ் மாநாட்டுக்கு வர இருக்கக்கூடிய விருந்தினர்களுக்கு 25 அறைகளை கட்டி முடிக்கணும் அப்படின்னு அரசு சொல்லியிருந்தாங்க. இந்த ஒப்பந்தத்தை கையில எடுத்து ஒரு மாசத்துக்குள்ள 25 அறைகளை கட்டி முடிச்சாரு பாரிவேந்தர். இந்த ஒப்பந்தம் மொத்தம் 30 ஆண்டுகளுக்கான ஒப்பந்தம். இன்னைக்கு அங்க 160 அறைகளோட 4 நட்சத்திர விடுதிகள் செயல்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு. இதுக்கான விதைய முதல்ல போட்டது பாரிவேந்தர் தான். திருச்சியில கல்லூரி படிப்பை முடிச்ச பிறகும் பாரிவேந்தருக்குள்ள இருந்த அந்த பொறியியல் ஆசைங்கிறது தீரவே இல்லை. அதனால ஒரு பேராசிரியனுடைய அறிவுரையின்படி BEக்கு இணையான ஒரு படிப்பான AMIE படிப்பை சென்னையில படிக்கிறதுக்காக சென்னை வந்து சேர்ந்தாரு பாரிவேந்தர். இந்த படிப்பை படிக்கிறதுக்கு 1961ல 4000 ரூபாய் கட்டணம் தேவைப்பட்டிருந்தது. அந்த கட்டணத்தை அவருடைய சித்தப்பா இவருக்கு கொடுத்து உதவி செஞ்சிருந்தாரு. 7 ரூபாய் ரயில் டிக்கெட் எடுத்துக்கிட்டு சென்னை வந்து சேர்ந்தாரு பாரிவேந்தர். அன்னைக்கு இவர் AMIE படிச்ச அந்த கல்லூரி தான் இன்னைக்கு மீனாட்சி கல்லூரியா இருக்கு. இவர் இந்த கோர்ஸை மாலை நேர கல்லூரியில தான் படிச்சிருந்தாரு. ஸோ காலையில இருக்கக்கூடிய டைமை பயனுள்ளதா மாத்தணும்னு முடிவெடுத்திருந்தாரு.
அப்போ திருவேற்காடு கருமாரியம்மன் கோயில் மேல்நிலைப் பள்ளியில கணித ஆசிரியர்கள் தேவைப்படுறாங்கன்றது தெரிஞ்சுக்கிட்டவரு, அந்த பள்ளியில கணித ஆசிரியரா போய் சேர்ந்து வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. AMIE முடிச்ச உடனே 1967ல தன்னுடைய அத்தை மகளான ஈஸ்வரிய திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. அப்போ அவங்களுக்கு வயசு 15. திருமணம் முடிஞ்ச கையோட திரும்பவும் சென்னை வந்துட்டாரு. ஆனா மனைவியோட இல்ல, தனியா வந்தாரு. தன்னுடைய நண்பர்களான காதர் மொய்தீன், ராஜதுரை இவங்களோட சேர்ந்து டி நகர்ல இருக்கக்கூடிய சரோஜினி தெருவுல ஒரு வாடகை வீடு எடுத்து தங்கி அங்க வேலை செஞ்சுட்டு வந்தாரு. இப்படியே கொஞ்சம் காலங்கள் போயிடுச்சு. அதுக்கு பிறகு தன்னுடைய மனைவியை சென்னை கூட்டிட்டு வந்து ₹50 வாடகைக்கு மாம்பழம்ல ஒரு வீடு எடுத்து தங்கி வேலை பார்க்க ஆரம்பிச்சாரு. அப்போதான் திருவெற்றியூர்ல இருந்த ஒரு மாநகராட்சி பள்ளியில கணித ஆசிரியருக்கான வேலை வாய்ப்பு இவருக்கு வந்தது. அப்போ அவருடைய சம்பளம்ங்கிறது ₹150. கணித ஆசிரியரா மாநகராட்சி பள்ளியில சேர்ந்த பிறகு காலையில 8 மணிக்கு மாம்பலத்திலிருந்து ட்ரெயின்ல போயிட்டு திரும்பவும் மாலை 6 மணிக்கு வீடு திரும்பிடுவார் பாரிவேந்தர். அப்பவும் சோர்வடையாதவர் இந்த மாலை பொழுதை எப்படி பயனுள்ளதா மாத்தலாம்னு யோசிச்சுட்டு இருந்தவர் தமிழ்நாடு டுட்டோரியல்ங்கிற ஒரு பயிற்சி சாலையை உருவாக்குறாரு. இதுல 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொது தேர்வுல தேர்ச்சி பெறாத மாணவர்களை குறி வச்சு அவங்களுக்கு பாடங்கள் நடத்த ஆரம்பிக்கிறாரு. இப்படியே ஒரு வருஷம் போகுது. ஆனா இந்த பயிற்சி சாலைங்கிறது அவருக்கு நஷ்டத்துல தான் போகுது. ஏன்னா இவர் கூட இருந்த ஒரு பங்குதாரர் இதுல இருந்து திடீர்னு விலகிடுறாரு. ஸோ அப்போ இவருக்கு மேல குடும்ப சுமையோட சேர்ந்து இந்த டுட்டோரியல் சுமையும் சேர்ந்து வந்துடுது. இந்த பயிற்சி சாலை நடத்துறது செட் ஆகாதுன்னு நினைச்சிட்டு இருந்தவருக்கு செங்கல்வராயன் தொழில்நுட்ப கல்லூரியில கணித ஆசிரியருக்கான தேவை இருக்குங்கிற ஒரு விளம்பரத்தை பார்க்கறாரு. அப்போ இந்த கணித ஆசிரியருக்கான இன்டர்வியூல போய் கலந்துக்கிறாரு. அங்க மொத்தமா 50 பேர் கலந்துக்கிட்ட இன்டர்வியூல இவர் செலக்ட் ஆயிடுறாரு. ₹150 சம்பளம் வாங்கிட்டு இருந்த இவருக்கு ₹254 சம்பளமா அங்க கிடைக்குது. இவருடைய சம்பளம்ங்கிறது படிப்படியா அப்படியே உயர்ந்துருச்சு. பிறகு காலப்போக்குல இந்த பாலிடெக்னிக் ஆசிரியரை விட பயிற்சி சாலையில தான் அதிக வருமானம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டவர் தனியா ஒரு பயிற்சி கல்லூரியை தொடங்கி நடத்த ஆரம்பிக்கிறாரு. பிறகு டி நகர்ல நைட்டிங்கேல்ங்கிற ஒரு ஆங்கில வழி பள்ளியை ஆரம்பிச்சு நடத்த ஆரம்பிச்சார் பாரிவேந்தர். இந்த பள்ளியினுடைய முதலாம் ஆண்டுல 25 மாணவர்கள் பள்ளியில சேர்ந்தாங்க. இவங்களுக்கு 6 ஆசிரியர்களை போட்டு இந்த பள்ளியை நடத்தினாரு. மாசம் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ₹7 கட்டணம். இந்த ₹7 என்ன விசேஷம்னா மாணவர்களை வீட்டில இருந்து பள்ளிக்கு கூட்டிட்டு வர்றதுக்கும் திரும்ப பள்ளி முடிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டில் கூட்டிட்டு போய் விடுறதுக்குமான செலவும் இதுல அடங்கும். இப்படியே 5 வருஷம் இந்த பள்ளியை நடத்தினாரு. ஆனா பெரிய அளவுல வருமானம் இல்லை. டுட்டோரியல்ல வந்த வருமானத்தை வச்சுதான் இந்த பள்ளியை நடத்தியிருந்தாரு. ஆனாலும் இவருக்கு இதனால என்ன லாபம் அப்படின்னு கேக்குறீங்களா? ஆரம்பத்துல 25 மாணவர்களோட இருந்த இந்த பள்ளியோட நிர்வாகம் 5 வருஷத்துல 1500 மாணவர்கள் படிக்கக்கூடிய அளவுக்கு நிர்வாகம் வளர்ச்சி அடைஞ்சது. ஸோ இதனால பள்ளியில இருந்து வரக்கூடிய வருமானத்துல இருந்து இப்போ SRM மருத்துவமனை அமைஞ்சிருக்கக்கூடிய இடத்தையும் நைட்டிங்கேல் பள்ளி இருக்கக்கூடிய இடத்தையும் 1975ல சொந்தமாவே வாங்கினாரு. அவருடைய 3 பிள்ளைகளையும் இதே நைட்டிங்கேல் பள்ளியில தான் படிக்க வச்சிருந்தாரு. 1976 காலகட்டத்துல இந்த பள்ளியில 3000 மாணவர்கள் படிக்கக்கூடிய அளவுக்கு பள்ளியினுடைய நிர்வாகம் பெரிய அளவுல வளர்ச்சி அடைஞ்சது. இந்த வருமானம் நிலையானதுனால தன்னுடைய பாலிடெக்னிக் ஆசிரியர் வேலைக்கு குட் பை சொன்னாரு பாரிவேந்தர். பிறகு 1976ல நைட்டிங்கேல் பள்ளியை மெட்ரிகுலேஷன் உயர்நிலை தரத்துக்கு தரம் உயர்த்தினார். 1984ல எம்ஜிஆர் முதலமைச்சரா இருந்தப்போ கல்வித்துறை அமைச்சரா அரங்கநாயகம் இருந்தார். அப்போ தனியார் நிறுவனங்கள் பொறியியல் கல்லூரியை ஆரம்பிக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கலாம்ன்ற ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருந்தது. அப்போ 4 பேர்கிட்ட ₹4 லட்சம் கடன் வாங்கி இந்த தனியார் தொழில்நுட்ப கல்லூரியை ஆரம்பிக்கிறதுக்கான விண்ணப்பத்தை கொடுத்தாரு பாரிவேந்தர். பிறகு அந்த பணத்தை எல்லாத்தையும் 3 மாசத்துல திரும்பவும் கொடுத்துட்டாரு. தன்னுடைய கல்வி நிறுவனத்துக்கு என்ன பெயர் வைக்கலாம்னு யோசிச்சவர் ஸ்ரீ ராமசாமி மெமோரியல்ங்கிற ஒரு பெயரை SRM, அதாவது தன்னுடைய தந்தையனுடைய பெயரை சுருக்கி SRMனு வச்சாரு. அப்போ டி நகர்லேயே இந்த கல்லூரி இந்த நைட்டிங்கேல் பள்ளி இருந்த வளாகத்திலேயே செயல்பட ஆரம்பிச்சிருந்தது. 2 வருஷத்துல காட்டாங்குளத்திற்கு இந்த கல்லூரி இடமாற்றப்பட்டிருந்தது. அதுக்கு பிறகு SRM பல்கலைக்கழகத்துக்கு பக்கத்திலேயே வள்ளியம்மை தொழில்நுட்ப கல்லூரியை தன்னுடைய அம்மா பெயர்ல ஆரம்பிச்சாரு. பிறகு தன்னுடைய மனைவி பேர்
பேர்ல ஈஸ்வரி பொறியியல் கல்லூரியும் ஆரம்பிச்சிருக்காரு. 1985ல் இந்த எஸ்ஆர்எம்கான விதை அப்படிங்கிறது விதைக்கப்பட்டிருந்தது. இவர் கல்வி நிறுவனங்கள் மட்டும் இல்லாம பேருந்து நிறுவனங்கள், ஹோட்டல்கள், மென்பொருள் நிறுவனங்கள், தொலைக்காட்சி நிறுவனங்கள்னு பல அ துறைகள்ல இவருடைய சாம்ராஜ்யம் கொடி கட்டி பறக்குது. அன்னைக்கு ஒரு அரசு பள்ளியினுடைய கணித ஆசிரியரா இருந்தவரு, இன்னைக்கு பல நாடுகள்ல கல்வி நிறுவனங்கள நடத்தக்கூடிய வேந்தரா இருக்காரு.